வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ கேட்டதில் பிடித்தது, இது ஒரு சின்ன கதை, வேடிக்கையான கதை. கேட்டவுடனே எனக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னுட்டு. என்னென்னா, ஒரு காட்டில் ஒரு புலியும் கழுதையும் போட்டி வச்சுக்கிச்சு. அதாவது வாதம். என்னென்னா, கழுதை சொல்லுச்சு, புல்லின் நிறம் ப்ளூ, ஊதா அப்படின்ச்சு. உடனே, அட, புல்லோட நிறம் ஏதாவது ஊதாவாக இருக்குமா? புல்லோட நிறம் பச்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்லுச்சு. உடனே இப்படியே ரெண்டு பேரும், இது புல்லோட நிறம் ஊதான்னுது, இது புல்லோட நிறம் பச்சைன்னுது. சரி வா, நம்ம ராஜா கிட்ட போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கிட்ட போகிறாங்க ரெண்டு பேரும். சிங்கத்துக்கிட்ட போய், சிங்கராஜா, எங்களோட வாதத்தை நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு. உடனே என்ன அப்படின்ன உடனே கழுதை சொல்லுது, புல்லோட நிறம் ஊதான்னு கரெக்டாக சொல்கிறேன், ஆனால் இந்த புலி ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்ன உடனே அந்த சிங்கராஜா இவங்க ரெண்டு பேரையும் கூர்மையாக பார்க்குறாரு. பார்த்துட்டு, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு. என்ன, புல்லோட நிறம் பச்சை தானே அப்படின்னு புலி சொல்லுது. சொன்ன உடனே ராஜா சொல்கிறாரு, நான் தீர்ப்பு சொல்கிறேன், என்ன, புல்லோட நிறம் ஊதா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த புலிக்கு தூக்கி வாரி போட்டுது. ஆனால் இந்த கழுதை ரொம்ப சந்தோஷமாக ஜெயிச்சிட்டேன்னு கத்திக்கிட்டு ஓடுது. ஓடின கழுதை திருப்பி 2 அடி போயிட்டு திரும்பி வருது. ராஜா, இது தோத்ததுனால என்னோட நேரத்தெல்லாம் ரொம்ப வீணாக்கிருச்சுல்ல, வாதத்தில் ஈடுபட வச்சிருச்சுல்ல, இதுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டாமா? ஒரு தண்டனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டது. கேட்ட உடனே சிங்கம் ஆமாம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலியை பார்த்து, நீ 3 நாளைக்கு யாரோடையுமே பேசாத, மௌனமாக இருக்கணும் அப்படின்னு தண்டனை கொடுக்குறேன் உனக்கு அப்படின்ட்டாரு. புலிக்கு ரொம்ப இது என்ன இந்த ராஜா இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கழுதை அந்த பக்கம் போன பிறகு புலி கேட்டது, சிங்கராஜா, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? புல்லோட நிறம் பச்சை, நீங்கள் ஏன் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து நீங்கள் எனக்கு தண்டனை வேறு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த சிங்கம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், புல்லோட நிறம் பச்சைங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆனால் நான் ஏன் உனக்கு இந்த தண்டனையை கொடுத்தேன்னா, இந்த அறிவில்லாத ஒரு கழுதைக்கிட்ட நீ போய் வாதம் பண்ணின பற்றியா புல்லோட நிறம் என்னன்னு, அதுக்காகத்தான் இந்த தண்டனை அப்படின்னுச்சான் சிங்கம். அதனால தான் நீ 3 நாள் யாரோடையும் பேசாத, மௌனமாயிருன்னு உனக்கு தீர்ப்பு சொன்னேன் அப்படின்னுச்சான். இதே தான் நம்மளும் அறிவற்றவங்களோட போய் வாதம் செய்கிறது ரொம்ப தப்பு. என்ன, அது நமக்கு நேரம் வேஸ்ட்டு. என்ன, இதனால உடல் நலம், மனநலம் எல்லாமே கெடும். அதனால் அறிவற்றவங்களோட எந்த வாதமும் செய்யாதீங்க. வாழ்த்துக்கள்.